ரவுண்ட் ஒன் மேட்ச் பிட்வீன் ஆல் ஸ்டார் வர்சஸ் திருவரம்பூர் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஸோ டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க இங்கே ஆல் ஸ்டார். இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் ஹரிசங்கர், நான் ஸ்ட்ரைக்கராக நிவாஸ், முதல் ஓவர் போகிறதுக்கு ரூபனனே. இந்த மேட்ச்சுக்கும் 3 ஓவர் 3 பவுலரு. ஸோ இந்த மேட்ச் நல்ல செட்டிங் மேட்ச், 2 டீமுமே நமக்கு தெரிஞ்ச டீமு. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் 2 டீம் எதிர்பார்க்கலாம். ஃபயர் ஒர்க்காக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட் ஒன் ஓவரில் லென்த்தில் வச்சுருக்காரு. பேக் ஆஃப் லென்த்துக்கும் நடுவில் குத்தின பால். ஐயோ, பேக்கப் கால் இருக்காங்க. சிங்கிள் ஸ்டிக்ல நிவாஸ் லெஃப்ட்டு. செகண்ட் பால் ஆஃப் த ஓவர். ஸோ பாக்ஸ் டு பாக்ஸ் போட பார்த்துருக்காங்க. ஒரு சிங்கிள் அவுட் சைட் ஆஃபில் கட்டை வச்சு. 1வது பால் யாருக்கு ஒன்று வந்திருக்கு. 4th ஒன். ஸோ ஃபீல்டர் கைக்கே இருக்கு, எடுத்தோன்னே வராங்க. சிங்கிளுக்கு ரெடியாக இருக்க காரணத்தினால சிங்கிள். 5th ஒன் ஓவரில் ஸ்டிக்ல நிவாஸ். ஐயோ, லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் தூக்கி வாரி வெளியே போட்டாருங்க. இன்றைக்கி டேவோட முதல் 6 நிவாஸ் பேட்லேருந்து வந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் லென்த்தில் போட்டார். நல்லாவே பேக் ஃபுட்டில் நின்று மிட் விக்கெட்டுக்கு மேலே புல் பண்ணிட்டார். இந்த பால் பெரிய வீசுக்கான முயற்சி. ஸோ கீப்பர் மிஸ்ஃபீல்டு பண்ண பின்னாடி போகுது. அதில் ஒரு சிங்கிள். முதல் ஓவர் முடிஞ்சிருக்க. முதல் ஓவர் முடிவில் திருவரம்பூர் ஸ்ட்ரைக்கர்ஸ் விக்கெட்டோட 10 ரன் ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் இங்கே தினேசன். செகண்ட் ஓவர் முதல் பால் நல்ல பிளே. ஸோ 10 ரன் வந்த காரணத்தினால முதல் பால் சிங்கிள் மாற்றி விட்றாங்க. ஸோ கவர்ஸில் ஒரு சிங்கிள். இந்த பால் சிக் தெரிஞ்சு போச்சு. ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி. ஸ்ட்ரைக்கு வர நியூ பேட்ஸ்மேன் 1 ரன் பேட்ஸ்மேன் இங்கே நிர்மல். அடிக்கிற முதல் பால் டேரக்ட் ஃபீல்டர். ஓவர் பிச்சர் பால் கவர்ஸில் ஷார்ட்டில் கவரில் ரூபன் வச்சுருந்தாங்க. கையிலே விழுந்து போச்சு. இங்கே 2 டவுனில் ஜோசப் இறங்குனாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அவுட் சைட் எட்ஜா ட்ரைவ். ஐயோ மிக்ஸ்அப் இங்கே. ஸோ பேக் டு பேக் டீம் விக்கெட் எடுக்கிறாங்க இங்கே. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நவீன் வராங்க. முதல் பால். ஸோ ஃபீல்டர் க்ளோஸில் இருக்காங்க. மறுபடியும் மிக்ஸ்அப்கான சான்ஸான்னு பார்த்தா ஸோ த்ரோ வேகமாக வந்துருந்தா சான்ஸ் இருந்துச்சு. ஸோ சிங்கிள் எடுத்துட்டாங்க. அதில் நல்ல பிளே, வேறு வழி கிடையாது. பெரிய ஹைட்டுக்கு கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ விக்கெட் ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ மேட்ச் ட்ராவானா விக்கெட் பேசிஸ். அதான் காரணம் விக்கெட் விடாமல் சிங்கிள் ஒன்று. இப்போ 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 13. 3 விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க திருவரம்பூர் ஸ்ட்ரைக்கர்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு பாக்கி இருக்குது போகிறதுக்கு. ரமேஷ் ப்ரோ வந்திருக்காரு. ஸோ ஸ்லோவர் டெலிவரி எதிர்பார்க்கலாம். திடீர்னு ஒரு ஸ்டாக் டெலிவரி ஒன்று வரும். ஃபஸ்ட் ஒன் நேருக்கு நேராக போயிருக்காரு. அங்கே அப்பு நல்ல ஃபீல்டர் ஸ்ட்ரைக் கையிலே விழுந்து போச்சு. ஸோ 4th விக்கெட் விழுந்திருக்கீங்க. ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு முருகா வராங்க. செகண்ட் ஒன் ஓவரில் நல்ல வேகத்தோட ஸ்டாக் பால் ஒன்று போட்டுட்ருக்காரு. வைடிஸ் லாங் ஆனில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். 3rd பால் ஓவரில் ஸ்லோவர் வேரியேஷன் யார்கர்லேருந்து ஒன்று தூக்கி போட்டுருக்காரு. ஃப்ளோட் பண்ண பால் ஷார்ட் கவர்ஸில் ரூபன் கையில் ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் வரையும். ஸோ ரீபால் இந்த பால் ஸ்டாக் பால் அப்படியும் திருப்பியிருக்காரு. லென்த்தில் குத்தி திரும்பியிருக்காரு. மறுபடியும் லெக்கற்ற வேரியேஷன். பால் எதிர்பார்த்த பவுன்ஸ் இல்லை. பேட்டு கடியில் பால் போகுது. ஸோ லாஸ்ட் 1 ரிமைனிங். விக்கெட் விடாமல் 6க்கு பார்ப்பாங்கன்னு தோணுது. கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் கீழே. ஆஹா, கையிலே விழுவுது. ஸோ மறுபடியும் செகண்ட் டேக் எடுக்கிறாங்க இங்கே. அப்போ எடுக்கிற 2வது கேட்சிட்டு ஸ்டேட்டில் நின்று. ஸோ இந்த விக்கெட்டோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. இங்கே முதல்ல பேட்டிங் போச்ச திருவரம்பூர் ஸ்ட்ரைக்கர்ஸ் 5 விக்கெட் விட்டு 16 ஆடி இருக்காங்க. ஸோ 18க்கு 17 தேவை ஆல் ஸ்டாருக்கு. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ரூபனே, நான் ஸ்ட்ரைக்கராக ரமேஷ். இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு கார்த்தியனே வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஐயோ, ரூமே கொடுக்காத பால். தில்லுக்கு துட்டுன்னு ஆடி இருக்காரு. ஸ்டெம்பை விலக்கி ஓப்பன் பண்ணி தான் ஆடினார். ஸோ அந்த இடத்துல கட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க முதல் பாலில். ஸ்ட்ரைக்கர் ரமேஷ். செகண்ட் ஒன் ஓவரில் பிச் ஆஃப் த பால் ஆல்மோஸ்ட் போயிட்டார். நல்லா தூக்கி போடப்பட்ட பால் ஒரு சிங்கிள் கிடைக்குது. மீண்டும் 3rd பால்.
ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி பட்டவுடன் பறந்தது, இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுது. 6 போதாங்கிறத மேட்ரு 6 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே மாட்டிக்கிச்சுன்னு சொல்லுவேன். தெளிவான ஹிட்டு. நெக்ஸ்ட் ஒன் கிட்டத்தட்ட 9 ரன்னுக்கு எனக்கு தெரிஞ்சு வேகத்தோட போடப்பட்ட பால். பிச்சாத பாலுக்கு போக பார்த்தாங்க. நல்ல கம்பேக் 6க்கு அப்புறமா. நெக்ஸ்ட் ஒன் மறுபடியும் ரிவர்ஸுக்கான முயற்சி பட்டுருச்சு. கண்டிப்பாக 2க்கான முயற்சி இருக்கும். ஸோ நந்தா ஃபீல்டர் கொஞ்சம் தருமாறிட்டார் அந்த இடத்துல. முதல்ல இருக்கிறதுக்குள்ள இப்போ லேட்டாக வந்திருக்காங்க. முன்னாடியே எடுத்திருந்தா ஓடிருக்கலாம். ஸோ இத்தனை ரன்னில் ரன் அவுட்டுங்க. இங்கே 1 டவுன் பேட்ஸ்மேனா தினேசன். ஐ திங்க் லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில் அவரும் ரிவர்ஸுக்கான முயற்சி மேலே பட்டிருக்கு. டாட்டோட ஓவர் முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடியல. ஒரு விக்கெட் விட்டு 9 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. இங்கே ஆல் ஸ்டார் 12 பாலுக்கு 8 தேவை. ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். இந்த ஓவர் போடுறதுக்கு நந்தா வந்திருக்காங்க. ஸோ வேகம் எதிர்பார்க்கலாம். ஸோ வேகம் ப்ளஸ் இங்கே டைமிங் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன். ஃபஸ்ட் ஒன் நேராக வேகத்தோட காலை பார்த்து போட்டிருக்காரு. அங்கே முருகாட்ட போய் சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் தினேசன் செகண்ட் 1 ஓவரில் ஷார்ட் இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுது. அங்கே ஸோ கவர்ஸ் ரீஜனில் உங்களுக்கு இது நிவாஸ் வச்சுருக்காங்க. ஒரு சிங்கிள் கிடைக்குது மறுபடியும். ஐயோ நல்ல வேகத்தோட காலில் போட்டிருக்காரு. சரியான மீட்டில் மறுபடியும் நல்ல வேகத்தோட ஃபுல்லாக விட்றாங்க. பேக்கப் ப்ரோ சிங்கிள். ஜஃபா பால் கரெக்டான லென்த்தில் வச்சுருக்காரு. ஸோ பேட் ஃபேஸ் கரெக்டாக ஆடி முடிச்சதுக்கப்புறமா வெளியே போயிருக்கு பாடி லைனை விட்டு. ஸோ எதிர்பார்த்தபடி ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஓவர் செகண்ட் ஒரு மேட்ச் ஓவர் தெளிவாக போட்டுட்ருக்காரு. இது வரைக்கும் நந்தா நல்ல பிளேனு எல்லாருமே உள்ளே இருந்த காரணத்தினால கன்ஃபார்ம் 2க்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே லாங் ஆஃப் ஃபீல்டர் முருகாவுக்கு நல்ல வேலை. டீப் எக்ஸ்ட்ரா கவர் போய் எடுத்து விடுறாரு. 2 கிடச்சிருக்கு. ஒரு ஓவரை முடிக்கிறாங்க. நல்ல ஓவர் நந்தாவர்லேருந்து. ஸோ 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் விட்டு ஸ்கோர் பார்த்திங்கன்னா 14. ஸோ லாஸ்ட் 6 பால் பாக்கி இருக்குது. 6 பாலுக்கு 3 தேவை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு நவீன் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் ஓவரில் லோ ஃபுல் டாஸ் மேபி விட்டுருந்தா வைடு போக சான்ஸ் இருந்துச்சு தோணுது. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. அதில் 5 பாலுக்கு 2 தேவை. ஸோ 1 to 2 to win. செகண்ட் 1 ஓவரில் சான்ஸ் ஃபார் வைட் டெலிவரி. ஸோ மேட்ச் ட்ரா ஆகிடுச்சு. லாஸ்ட் பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். ஸோ இந்த பாலில் பேட்டில் தொட்டாங்கன்னா எல்லா ஃபீல்டரும் இன்ஃபீல்டில் ஒரு 4 அடிச்சு இந்த மேட்சை முடிக்கிறாங்க. ரவுண்ட் 1 மேட்ச்சு. ஸோ மேட்ச் பிட்வீன் திருவரம்பூர் ஸ்ட்ரைக்கர்ஸ் வர்சஸ் ஆல் ஸ்டார் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் ரூனு. அடுத்த ரவுண்ட் 1 மேட்ச்சுக்கு வந்திருக்கோம். ஆண்டனி சிசி வெர்சஸ் எஃப்எஃப்சிசி. ஸோ இந்த மேட்ச்சுக்கும் 3 ஓவர் 3 பவுலர். ஸோ இங்கே ஆண்டனி சிசி தான் டாஸ் வின் பண்ணாங்க. ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க டாஸ் வின் பண்ணி. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஆனந்த். ஸோ சிவா நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் எண்டு. ஸோ மனோஜ் முதல் ஓவர் போட வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வச்சு ஏற்றிருக்காரு முதல் பாலே. ஸோ அந்த அப்பில் வச்சுட்டு 2 ஓட பார்க்குறாங்க. நல்ல ஃபீல்டருங்க. த்ரோ பெட். ஐயோ 8 அடிக்காம விட்டார். 2 ஓடிருக்காங்க இதில். செகண்ட் 1 ஓவரில் ரிவர்ஸ்க்கான முயற்சி. பேட்டில் ஒரு எட்ஜு. ஸோ அதில் ஒரு சிங்கிள் ஓட்டாங்க. தேர்ட் 1 ஓவரில் ஒரு வேரியேஷன். ஐயோ ஜஸ்ட் ஃபால் ஷாட்டு. அது 2 ரன் அவுட்டு. அவர் பக்கத்தில் போகும்போது லூப் இறங்கிருச்சு. ஸோ கேட்ச் ட்ராப் ஆனாலும் எடுத்து உடனே விட்டார். ரன் அவுட்டோட இங்கே சிவா விக்கெட் போகுது. நெக்ஸ்ட் ஒன் பேட் ஃபேஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே டீப்லேருந்து தான் ஃபீல்டர் வரணும். சிங்கிள். செக்ல நியூ பேட்ஸ்மேன். ஸ்லோ ஒரு வேரியேஷன். லோ ஃபுல் டாஸ். சரியான மீட்டில் நல்ல ஐயோ வேகமாக த்ரோ விட்டார். ஸோ பவுலிங்கில் மனோஜ் அவர் தடுத்துருக்காரு. ஆனந்த் நிஜமாலே ஒரு பந்து கீப்பரை முட்டுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். சரியான வேகம். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5. ஒரு விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு அருண் வந்திருக்காங்க.
ஃபஸ்ட் பால் வைடு, ஃபஸ்ட் பால் ரீபால், எட்ஜ் அண்ட் கானா. சம்பேஸ்கால் இங்கே விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த். செகண்ட் ஒன் நல்ல ஐடியா இருக்கிற ஒன்று போட்டிருக்காரு. ரன் அவுட். இங்கே பேக் டு பேக் விக்கெட்ஸ் விழுந்துக்கிட்டே இருக்குது. டீம் விக்கெட்டாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. முக்கியமாக 2 ரன் அவுட் விழுந்திருக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஷாட், குட் ஷாட், ஸ்கொயராக போயிருக்கு, தரையோடு போயிருக்கு. நல்ல ஷாட்டு. பிடிக்கிற முதல் பால் சிங்கிள் எடுத்து கொடுத்துருக்காங்க. சருண் டு ஆனந்த். நெக்ஸ்ட் ஒன் நல்ல யார்கர். இந்த தடவை விக்கெட் கொடுக்காம போட்டிருக்காங்க. ஸோ பால் கண்ட்ரோலில் போக முடியல. மறுபடியும் ஒரு டாட்டு. ஸோ கேட்ச் கேரி ஆகலை. சைடாக போயிடுச்சு கொஞ்சம். அங்கே ஃபீல்டு மனோஜ் சிங்கிள் கிடச்சிருக்கு அதுலேயும். ஸோ இது வரைக்கும் தெளிவான பந்து வச்சு மீதமுள்ள பால் விக்கெட் எடுக்க பார்ப்பாங்கன்னு தோணுது. ஐயோ என்னாச்சு? ஸோ இந்த மாதிரி கேட்செல்லாம் விட மாட்டார் இன்ஃபான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னு தெரில விட்டுருக்காரு. ஆல்மோஸ்ட் கேட்சுக்கு பக்கத்தில் வந்துட்டு விட்டாங்க. அது ஒரு 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 10, 3 விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க இங்கே எஃப்எஃப்சிசி. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவருக்கு மணி வந்திருக்காங்க. முதல் பால் ஸ்லோ டெலிவரி, லெக் கட்டர் வேரியேஷன், லென்த் எடுத்து போட்டிருக்காரு ஆர்க்கில் விடாமல். செகண்ட் ஸ்டாக் பாலா? எஸ், ஸ்டாக் பால் ஸ்ட்ரைட்டாகவே ஆர்க்கருக்கான முயற்சி. ஸோ அங்கே குரு ஃபீல்டர். ஸோ 2 எடுக்கிறாங்க அங்கே சின்ன மிஸ் ஃபீல்டு காரணமாக. தேர்ட் பால் ஓவரில். ஸோ இதுவும் ஒரு மீடியம் பேஸில் போட்டிருக்காங்க. பெருசாக திருப்ப பார்க்கல. ஷார்ட்டில் இருக்க சன்னன் கையில் அடிச்சுட்டு ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் வேரியேஷன், காட்டன் போல்டு, நல்ல ரிஃப்ளெக்ஸில் எடுத்துருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் 2 பால் வைக்கிற இன்னிங்ஸில். ஐயோ பெரிய விசுக்கு போனாங்க. பிடிக்கிற முதல் பால். லாஸ்ட் ஒரு பால் பாக்கியிருக்கு. பெரிய விசுக்கு போகிறாங்கன்னு பார்த்தா நேருக்கு நேராக போயிருக்கு. அங்கே இன்ஃபான் ஒரு ஃபீல்டரு. ஸோ 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. சிங்கிளோட இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. இங்கே முதல்ல பேட்டிங் முடிச்ச எஃப்எஃப்சிசி 14 அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஆண்டனி சிசிக்கு டார்கெட் 15, 18 பாலில் தேவை. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஆண்டனி சிசிக்காக இன்ஃபான் இறங்கியிருக்காங்க. ஸோ நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஏனில் மணி அவர்கள் இறங்கியிருக்காங்க. இங்கே முதல் ஓவரை பொறுத்துக்கு குட்டி வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் ஒன் ஆர்கர்லேருந்து ஜஸ்ட் ஓவர் ஃபீல்டர் ஹெட்டு. அங்கே மிஸ் ஃபீல்டு, பட் இருந்தாலும் ஓடல, சிங்கிள் வச்சுக்கிட்டாங்க. செகண்ட் ஒன் குட் ஷாட். செக் பண்ணாலும் நேருக்கு நேராக போகிற தலைக்கு மேலே போகிற பால் சிங்கிள். தேர்ட் ஒன் யார்கர்லேருந்து வந்திருக்காரு. நேருக்கு நேராக கரெக்டாக பேட்டை விட்டுருக்காங்க. மறுபடியும் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. குட்டி டு மணி. நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ், நல்ல வேகத்தோடு வந்த பால். ஸோ லாங்கில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. சைக்கிள் இன்ஃபான் இருக்காங்க. தெளிவான பேட்டிங். அவரோட ஃபேவரட் ஷாட்டுக்கு போயிருக்காரு. ஸோ முதல் பாலே ஷாட்டுக்கு போவார் எதிர்பார்த்தீங்க, மிஸ் ஃபீல்டு. ஸோ கொஞ்சம் கஷ்டம் ஓடி வந்து ரன்னிங்கில் எடுக்கிறது. அது 2 எடுக்கிறாங்க. இங்கே லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஷாட்டு ப்ரோ, பட் அது பெரிய ரீஜன். ஃபீல்டர் 1 ஹேண்டில் ட்ரை பண்ணார். பெரிய ரீஜன் காரணமாக பவுண்டரி போகலன்னு நினைக்கிறேன். சிங்கிளோட ஓவர் முடியுது. நல்ல ஷாட்டு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7, விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க. ஸோ இங்கே செகண்ட் ஓவர் வந்து ஹரி. ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஓவரில் மறுபடியும் ஒரு ஸ்கூப்புக்கான முயற்சி. ஸோ 2 கண்டிப்பாக எடுத்துருவாங்க. 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 2ஓட வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஒரு 1 யார்கர் கடைசி திருவி விட்டார். அடுத்த பந்து குறுக்க கொடுத்தாரு கையில். ஐயோ கேட்ச் ட்ராப்பு. ஸோ பார்த்து எடுத்துருக்கலாம். ஹரி டு மணி. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட், குவாலிட்டி ஷாட் ஒன்று ஆடிருக்காரு. ஸோ ஐயம்பாளையம் மேட்ச்னு இதே மாதிரி அண்ணன் நல்ல ஃபீல்டிங்ண்ணே. ஸோ அதில் ஒரு 2. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் ரிவர்ஸ் மேலே ஏறி இருக்கு. கேட்சுக்கான கேரி இருக்காது கண்டிப்பாக. ஸோ 4 கொடுத்துருக்காங்க மனசில் பட்டதுனால.
நாளோட இந்த ரவுண்ட் 1 மேட்ச் முடியுது. மேட்ச் வெளியே இன்னைக்கு எஃப்எஃப்சிசி வெர்சஸ் ஆண்டனி சிசி. ஆண்டனி சிசி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நடந்து முடிந்த ஆட்டத்திற்கான ஆட்ட நாயகன் வருவது வழங்குவார் அருண், அதை தருபவர் மணி அவர்கள்.